ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7, 8, 9ன்னு சொல்லிட்டு இந்த 3 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல டாங்லி வந்து ஜென்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்களை கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு. கடைசியாக அந்த டைமில் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு லீவுமே வந்துருவான். அதோட அந்த எபிசோட் கட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 6 எபிசோட 2 வீடியோவை போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த எபிசோட பார்க்கலாம் வாங்க. லீவ் வந்தோடனே அம்மான்னு சொல்லிட்டு சொல்ல வரான். பட் ஆனால் அதுக்குள்ள ஜென் ஸ்டாப் பண்ணிட்டு, வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க, எப்பவும் போல போர்க் ஃப்ரை தானங்கிற மாதிரி கேட்குறாங்க. லீவுமே அமைதியாக இருக்கான். அப்புறம் வந்து ஜென்னுமே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போய் போர்க் ஃப்ரை பண்ண போகிறாங்க. டாங்லி வந்து லீ கிட்ட கேட்குறான், நீ ஜான்வன் ஸ்கூலில் தான் படிக்கிறியான்னு சொல்லிட்டு. லீவுமே ஆமான்னு சொல்கிறான். நம்ம லீ தான் எல்லாத்தையுமே ஜாலியாக பழகுவான்ல, அந்த மாதிரி டாங்லிட்டையும் ஜாலியாக பழகிடுறான். பேச்சு வழக்கில் டாங்லியும் கேட்குறான், நீ இங்கே தான் இருக்கியாப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கு லீவுமே டக்குன்னு ஆமான்னு சொல்லிடுறான். அது தூரத்தில் இருக்கிற ஜென்னும் காதில் வாங்கிடுறாங்க. டக்குன்னு டேபிள் கடியில் உள்ள கன்னையும் எடுத்து பின்னாடி வச்சுக்கிறாங்க. அப்புறம் டாங்லியும் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறான். டக்குன்னு ஜென்னுமே பார்க்குறாங்க அவனை. லீவுமே டாங்லியை பார்க்குறான். அதோட அந்த சீன் கட் ஆகிட்டு திருப்பி நமக்கு நேஷனல் செக்யூரிட்டியை காட்டுறாங்க. அங்கே யோகனுமே சைனீஸ் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி ரிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் டக்குன்னு கவுன்சிலருமே நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாங்லிக்கு ஒரு மெசேஜ் வருது, இப்போ நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு. அப்புறம் டாங்லியுமே வெளில இருக்கிற கதவுல அந்த பெல்லை எடுத்துருப்பான்ல, அதையுமே அங்கே வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டதுக்கான காசையும் வச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் ஜென் வந்து லீயை திட்டுறாங்க, நான் தான் முதல்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேனே, ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனுமே ஃபோன் டெட் ஆயிடுச்சு, நான் ஜோனாட்ட கொடுத்துருந்தேன், பாட்டு கேட்டு இருந்தா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களுமே நீ இன்னுமே ரெஸ்பான்சிபிள் ஆகல, நீ வளர்ந்துகிட்டு இருக்க, நீ இன்னுமே இப்படி பண்ணியிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷா திட்டுறாங்க. லீவுமே ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்புறம் மேலே போய் பார்க்குறான், சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு பசிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மாடி போயிடுறான். அப்புறம் டாங்லிக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க அம்மா பப்ல பாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஏஜென்ட்ஸ்லாம் வந்து அவனை கூட்டு போறாங்க. அவங்க அம்மா ஒண்ணுமே கண்டுக்கல, அவனை அப்படியே விட்டுடுறாங்க. இவனுமே அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கான். பட் ஆனால் தரையில போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி ஒரு சோள கொலையை காட்டுறாங்க. அங்க டாங்லி நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கான். சுத்திரி மேல இருந்து கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுமே ஓடி போறான். பக்கத்துலயும் நிறைய பேர் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட அந்த சீன் கட் பண்ணி திருப்பியுமே டாங்லியை காட்டுறாங்க. டாங்லி அந்த கவுன்சிலருக்கு டெக்ஸ்ட் பண்றான், நான் இந்த மாதிரி அவங்கள முடிச்சிடணுமான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு அந்த கவுன்சிலர் சொல்றான், இப்போ நீ 17 எதுவும் பண்ணாத, 8 போய் போட்டுன்னு சொல்றான். 8 யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன் தான். சரி டக்குன்னு போய் இந்த சைமனை போட்டுலாமேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஸ்பீடா வரான். எதுக்கா பாத்தீங்கன்னா போக்கி அவனோட பஸ்ல வந்துட்டு இருக்கான். டக்குன்னு இவனை முட்டுற மாதிரி வந்துடுறான். அப்ப போக்கிக்கு என்னமோ மைண்ட்ல அலங்கெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது, அவங்க அப்பாவை கொண்டது இவன் தான் சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தானா அவனுக்கு வந்து அதுக்கான பேக் ஸ்டோரி வந்து அவனுக்கு தெரியும் போல, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அவனுக்கு. அப்புறம் டக்குன்னு பஸ்ல உள்ள எல்லாருமே கீழே இறக்கிட்டு இப்போ சர்வீஸ்க்காக வேற இடத்துக்கு போறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். டாங்லிக்குமே தெரிஞ்சிருது இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு. அவன் ஸ்டாப் பண்ணாம போயிட்டே தான் இருக்கான். போக்கியோட பஸ் எடுத்துட்டு திருப்பி இவனை வந்து இடிக்கிறான். அப்பயுமே நிறுத்தாம முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்புறம் டக்குன்னு டாங்லி வந்து ஒரு சோளக்குள்ள மாதிரி இருக்கு, அதுக்குள்ளார போயிடுறான். இங்க போக்கியும் கொஞ்சம் போல யோசிச்சுட்டு திருப்பி அதுக்குள்ளார போறான். சுத்தி பாக்குறான், யாருமே இல்ல. டக்குன்னு சைட்ல இருந்து வந்து அவன் வேனை வச்சு இடிச்சிடுறான். போக்கிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி இவனை இப்போ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில உள்ள கிளவுஸ் ஆகுறான். எலக்ட்ரிக் பல்ஸ் அவன் கையில ஃபுல்லா ஃபார்ம் ஆகுது. எதுக்குடா எங்க அப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க பாக்குறான். பட் ஆனா எல்லாத்திலுமே தப்பிச்சிடுறான் டாங்லி. திருப்பி டாங்லி நல்லா அடிக்கிறான். போக்கியுமே சுருண்டு கீழே வந்துடுறான். அப்புறம் டாங்லி அவனை கொல்ல போறான்னு நினைச்சா என்ன யோசனை தெரியல, டக்குன்னு போயிடுறான். அப்புறம் திருப்பியுமே டாங்லியோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அந்த சோளக்குள்ள இருந்து வெளில வந்திருப்பான்ல, அவங்களோட சேர்த்து இன்னொரு 5 பேருமே வந்திருக்காங்க. அவங்க முதுகுல ABCDன்னு சொல்லிட்டு F வரையும் இருக்கு. இப்போ Fனா ஃப்ராங்க் மாரி அந்த 6 பேருக்குமே ஒரு பேர் இருக்கு. அங்க உள்ள கமெண்டர்ஸ் சொல்றாங்க, நீங்க 6 பேர் தான் மத்த எல்லாருமே கொண்டுட்டு கரெக்டா வந்திருக்கீங்க, நீங்க இன்னும் ட்ரெயின் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி உள்ளார கூட்டு வரான். டாங்லியுமே ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க இப்படி எல்லாம் பண்றதுக்காக. அதனாலதான் தான் கொல்ல சொன்னவங்களை மட்டும் கொல்லாமேன்னு சொல்லிட்டு போக்கியை விட்டு போயிருப்பான் போல. அப்புறம் இப்போ பிரசன்ட்டுக்கு வந்து சாய்மனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க எப்பவுமே சாய்மன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்தா ஒட்டி வச்சுட்டு போவான்ல, அதை பாக்குறான். அந்த அட்ரஸ்க்கு போலாமேன்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறவன் ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே எதுக்கு என்ன வருதுன்னு தெரியாம எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். டைரக்டா அவனோட ஸ்கூட்டரை பார்த்தாலும் போய் இடிக்கிறான். அவனும் கீழே விழுறான். கார் ஒரு 4-5 வாட்டி மேல ஏறி வருது. அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாங்லி எப்பவுமே இருக்கக்கூடிய அவன் ரெகுலர் பிளேஸ்க்கு வரான். அங்க வந்துட்டு அவனோட போன்ல மெசேஜ் பண்றான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வேனுக்கு பின்னாடி காட்டுறாங்க. சாய்மன் உயிரோட தான் இருக்கான். அவன் வேனை பிடிச்சிட்டு இதுவரையும் வந்திருக்கான். சாய்மனுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. அவனுக்கு எவ்வளவு அடிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் சாய்மன் டாங்லியை பார்த்து வெளில வாடான்னு சொல்றான். டாங்லிக்கு அப்பதான் தெரியுது முன்னாடியே அவனை நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. சாய்மனுமே நீ தானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வெளில போட்டு இழுத்து அடிக்கிறான். அப்புறம் கையை வெளில இழுத்து ஒரு அடி அடிக்கிறான். கையே உடஞ்சிருது, எலும்புலாம் தெரியுது. அப்புறம் வெளில தூக்கி போட்டு 4 அடி அடிச்சுட்டு அப்படியே தூக்கி போடுறான். அப்புறம் வேனுக்கு வந்து அவன் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபைல்ல பாக்குறாங்க. எல்லாரையும் கொண்டு இருப்பான்ல, அந்த ஃபைல் எல்லாமே பாக்குறான். அவன் பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பின்னாடி டாங்லி வரான். சரி உனக்கு அப்போ ஹீலிங் பவர் தான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு திருப்பியுமே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அவனுக்கு தெரியல போல 2 பேரும் எவனை அடிச்சாலுமே திருப்பியும் உயிர் வந்துருன்னு சொல்லிட்டு வேனுக்குள்ளார போய் பயங்கரமா அடிச்சுக்கிறான்னா நமக்கு உள்ளார என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. டக்குன்னு வேனோட ஒரு கது ஓப்பன் ஆகுது. டாங்லி பாத்தீங்கன்னா ஒரு கம்பியில போய் முட்டிக்கிறான். அவன் கழுத்துக்கு வெளில அந்த கம்பி வந்து நிக்குது. அப்புறம் டாங்லி சாய்மனை பார்த்து கேட்கறான், உனக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்கா, அது ஜான்வான் ஸ்கூலுக்கு போதான்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் சாய்மனை அவன் மூஞ்சில அடின்னு அடிச்சு மூஞ்ச குழப்பிடுறான். அப்புறம் அந்த ஃபைல்ஸ் அவனோட போன் எல்லாத்தையுமே அந்த வேன்ல தூக்கி போட்டு அப்படியே அவனோடய வச்சு எரிச்சிடறான். அப்புறம் லீயை காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவங்க அம்மா எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் கையில ஒரு பவர் பேங்க் கொடுத்துட்டு எப்பவுமே போனை சார்ஜ்லேயே வச்சிரு, அப்புறம் நைட்ல போய் படிக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே போயிடாத, ஒழுங்கா ஈவினிங் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாங்க. லீக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அமைதியா ஸ்கூலுக்கு வந்துடுறான்.
இங்க கிளாஸ்லயுமே ஜாக்கி சொல்றாரு, இன்னும் இந்த ஸ்கூல் முடியறதுக்கு உங்களுக்கு 80 நாள் தான் இருக்கு, எல்லாருமே நல்லா படிங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டால போகணும்னு நினைக்கிறவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்றாங்க. அப்புறம் பிரேக் ஹவர்ல கிம் பாக்குறான் லீ தன்னோட போனை கையிலேயே வச்சுட்டு இருக்கத, நீ அவன் போனை என்கிட்ட கொடுக்கல, எதுக்கு நீ உன்னோட போனை உன் கையிலேயே வச்சிருக்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜுவானாவும் கொஞ்சம் போல சப்போர்ட் பண்ணிட்டு, நானும் தான் போன் வச்சிருக்கேன், நம்மளோட போன் நம்மளோட ஆத்திர அவசரத்துக்கு தான், நான் எப்பவுமே என்னோட போனை கையில தான் வச்சுப்பேன், இந்த ஸ்கூல் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம போன் நம்ம கையிலே இருக்கதான் ரொம்ப நல்லது, நமக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம பேரண்ட்ஸ் சொல்லணும்னா நம்ம போன் நம்ம கையில தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு கிம்முமே நீ சொல்றது ரைட் தான், நீ எப்பவுமே அவனுக்கு தானே பேசுன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் ஜோனா லீவ் பார்த்து கேட்கிறான், நான் ஆடிட்டோரியத்தில் ஒரு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நீ என் கூட இருப்பியான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு லீமே நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். ஜுவானா சொல்றா அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு லீமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் படிக்க போறேன்னு சொல்றான். அப்புறம் கிம் வெளில வரான், கீயும் பாக்குறான். உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, உன் பவர் சாவை முன்னாடி காட்டினா அவன் பின்னாடி வர போறா, எதுக்கு லீ கூட இருக்க போறா, நீ உன் பவர் சாவல்கிட்ட காட்டு பாப்புங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கிம்முமே நீ இப்போ அமைதியா போடான்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் டைம் ஓடிட்டு இருக்கு, லீயும் ஜுவானாவும் சரியா பேசிக்கிறதும் இல்ல. ஜுவானாவும் கிளாஸ்ல சின்னோட தான் பேசிட்டு இருக்கா, லீயுமே பேசலான்னு ட்ரை பண்றான். பட் ஏன்னா அதுக்குள்ள அவங்க அம்மா ஜென் வந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னு கரெக்டா வீட்டுக்கு வந்துன்னு சொல்றாங்க. அந்த 80 நாளும் அப்படியே போயிட்டே தான் இருக்கு, 2 பேரும் ரொம்பவே பேசிக்கிறது இல்ல. ஜுவானா ஆடிட்டோரியத்துல தனியா பிராக்டிஸ் பண்றா, இவனுமே தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். கிம்மும் அவன் எப்பவும் போல நைட் ஸ்டடி பண்றது, அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஜேன் அவங்களோட கண்ணை தொடச்சி வைக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாய்மனோட கடை ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு, இதெல்லாமே காட்டி அப்புறம் காலண்டர்ல காட்டுறாங்க டே 1 ஆயிடுச்சு. அப்புறம் டே 1ஓட நைட்ல காட்டுறாங்க லீ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஜுவானாவுக்கு மெசேஜ் பண்ணலாம் ட்ரை பண்றான், பட் ஆனா வேணான்னு சொல்லிட்டு அவனை அமைதியாடுறான். அப்புறம் டக்குன்னு ஜுவானாவே மெசேஜ் பண்றா, என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கிறா. லீயுமே கொஞ்சம் போல அப்பதான் சிரிக்கிறான், சிரிச்சுக்கிட்டே வந்து இப்பதான் தூங்க போறாங்கிற மாதிரி சொல்றான். அவளுமே குட் லக் நாளைக்கு எக்ஸாமுக்குன்னு சொல்றா. அப்புறம் இவனுமே ஒரு குட் லக் சொல்றான், அங்கேருந்து ஒரு குட் நைட் வருது. அப்புறம் இவனுமே குட் நைட் மெசேஜ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று தேடிட்டு இருக்கான், டக்குன்னு ஹார்ட் சிம்பிள் போயிடுது. அப்புறம் அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ தூங்க போறதுக்கு முன்னாடி உன் லைட் ஆஃப் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஜன்னலுக்கு வெளில பாக்குறான், ஜுவானா நின்று கை காட்டிட்டு இருக்கா. அப்புறம் இங்க லீமே வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜன்னல் வழியாவே குதிக்கிறான், இங்கேருந்து பறந்து அவ பக்கத்துல போய் விடுறான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் போல ஒரு பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜுவானா சொல்றேன், நீ ஸ்கூல்ல என்கிட்ட பேசுறதே இல்லை, அதனாலதான் ஒரு மெசேஜ் பண்ண நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நீ இவ்வளவு தூரம் டக்குன்னு வந்துருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. அதுக்கு லீமே சொல்றான், நீயுமே ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடிட்டோரியம் போயிடுவேன், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு எல்லாம் போயிடுவேன், நானுமே வீட்டுக்கு வந்துடுவேன், ஏன்னா அம்மா தான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட சொல்லிட்டாங்க, ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நம்ம 2 பேரால பேசிக்க முடியலன்னு சொல்றான். அப்புறம் ஜுவானா கொஞ்சம் போல யோசிச்சுட்டு பக்கத்துல ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து லீயோட மடியில வச்சிடறா. ஜுவானா நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றா. அதுக்கு லீயுமே நானுமே அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றான். அந்த டைம்ல பனியுமே போயிடுது, 2 பேரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்காங்க அந்த பனியை. அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு காட்டுறாங்க ஆடிட்டோரியத்துல. ஜாக் சொல்றாரு, உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களோட பிராக்டிகல் டெஸ்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, ஜுவானா வந்து அவளோட டெஸ்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ண போறா, நீங்களாம் போய் சும்மா ஏதாவது விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த குளோரியா பொண்ணு இருக்கல்ல, போனை யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கூல்ல, பட் ஆனா இவ வந்து மறைச்சு வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கா எல்லாத்தையுமே. அப்புறம் இந்த குளோரியா பொண்ணு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா, யார் யாரெல்லாம் எல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே மேல பாத்தீங்கன்னா லீ நிக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு பயந்து ஓடிடுறா. அப்புறம் லீ வந்து ஜுவானா விளையாடுறதே பார்த்துட்டு இருக்கான். ஜுவானாவும் இவனுக்கு டாட்டா கட்டுறான், இவனுமே டாட்டா கட்டுறான். கிம்முக்கு வந்து ஜுவானாவை பிடிச்சிருக்கு போல, லீ வந்து அவளையே பார்த்து கடுப்பாயிட்டான். டக்குன்னு பேட்டை வேகமா வச்சுடுறான், கீ கையில உள்ள பேட்டு கிழிஞ்சிடுது. லீ வந்து கிம்ம பாக்குறான், கிம் கொஞ்சம் போல கோவப்பட்டு நீ இப்ப விளையாட வரியா இல்லையான்னு சொல்லி கேட்கறான். லீக்கு ஜுவானாவை பார்க்காம இருக்கவே முடியல, அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நமக்கு ஜுவானாவை காட்டினாங்கன்னா அவ டச் பண்ணிட்டு இருக்கால, அந்த போர்டு வந்து கீழே விழுற மாதிரி இருக்கு, போல்ட் நெட் எல்லாமே கீழே வந்து விழுவுது. கரெக்டா ஜுவானா மேல அது விட போகுதுன்னு சொல்லிட்டு லீ பாத்துறான். இவனுமே இங்க இருந்து பறக்குறான், பக்கத்துல அதை கிம்மும் பார்த்துட்டு இவனுமே ஸ்பீடா போறான். டேரக்டா போய் அவன் தான் காப்பாத்துறான். ஜுவானா முகத்துல விழுந்தாலும் பெருசா எந்த ஆபத்தும் வந்திருக்க போதில்ல, அது சரியா இருக்கும் அவன் முகத்துல விழுந்தாலும். பட் ஆனா இவன் போய் காப்பாத்துனது சுத்தி உள்ள எல்லாருமே பாத்துறாங்க. குளோரியாவும் வீடியோ எடுத்துருந்தால இது யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதையுமே பப்ளிஷ் பண்ணிடுறா. அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஜுவானா சுத்தி பாக்குறா, லீ வந்து கீழே வந்து கிடக்கிறத. அவன் காலில் போட்டு இருந்த வெயிட்னால அவனால சரியா பறக்க முடியல, கீழே விழுந்துடுறான். ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு, அதனால லீயுமே தலையை குனிஞ்சிடறான். அவ்வளவுதான், இந்த அப்லோட் பண்ண வீடியோ உலகம் பூரா பரவுது, எல்லாருமே பாக்குறாங்க. சூப்பர் பவர் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே இது சூப்பர் பவர் தான் தெரிஞ்சது. பட் ஆனா தெரியாத சாதாரண மக்கள் வந்து இது ஒரு மேஜிக், ஏதோ ட்ரிக் வச்சு பண்ணிருக்காங்க, வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை சாய்மனு ஜென் எல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் நைட்ல காட்டுறாங்க, லீ ஒரு ரோட்டு முன்னாடி நின்று ஓடுறான், பறக்க ட்ரை பண்றான், பட் ஆனா கீழே விழுந்துடுறான், திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்சம் போல பறக்க ட்ரை பண்ணி கீழே விழுறான், பறக்கிறான், கீழே விழுறான். அப்புறம் தண்ணிக்கு மேல போறான், அதுக்கப்புறம் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா நீச்சல் அடிக்கிறான், ட்ரை பண்றான், மேல திருப்பி பறக்கிறான். அப்புறம் கொஞ்சம் போல கையை விசிறிட்டு நல்லா பறக்கிறான், கீழே அவங்க அம்மா வந்து நிக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு கீழே விழுந்துடுறான். ஜேனுமே அவனை பார்த்துட்டு ஏன் இதை பண்ற, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு லீயுமே ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கான். ஜென் சொல்றாங்க, நான் தான் உன்ட்ட முதல்ல சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு அது சுத்தமா புரியாதாரான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு லீயுமே கொஞ்சம் போல ஆத்திரப்பட்டு பேச ஆரம்பிச்சிடறான். பறக்கூடாதுன்னு சொல்றீங்க, எனக்கு இருக்கிற சக்தியை நான் யூஸ் பண்ணக்கூடாதா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இந்த சக்தியை வச்சுட்டு என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்றான். எல்லாமே உங்களால தான், எனக்கே என்ன பிடிக்கல, எனக்கே என்ன பார்த்தா ரொம்ப வெறுப்பா வருதுன்னு சொல்றான். நான் எனக்காவது பறந்தாவணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறான். ஜென்னுமே டக்குன்னு ரொம்பவே கத்துறாங்க, நீ உங்க அப்பா மாதிரி ஆகணும் மாட்டான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு ஜென்னுமே அப்படியே அழ ஆரம்பிச்சிடறாங்க. பேக்ரவுண்ட்ல லியோட வாய்ஸ்ல கேக்குது, எனக்கு வந்தது கனவு கிடையாது, நான் எங்க அப்பாவை பார்த்திருக்கேன், அந்த மெமரியில உள்ளதுதான் எனக்கு அப்படியே கனவா வந்திருக்குன்னு சொல்றான். அப்படியே நமக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே காட்டுறாங்க, அங்க அப்பா வந்து வானத்துல இருக்கிறப்ப அவனை வந்து காப்பாத்துற மாதிரிலாம்.
அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு நமக்கு நார்த் கொரியா காட்டுறாங்க. அங்க உள்ள லீடர் இந்த வீடியோவை பார்த்துட்டாரு, இந்த அப்லோட் ஆன வீடியோவை. அப்படியே எதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து நிக்கிறாரு, அவரை பார்த்து நீ சவுத் கொரியா போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட கட் பண்றாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே 1994 ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் கொஞ்சம் போல லென்த்தியா தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி சொல்றேன். நேஷனல் செக்யூரிட்டியில அப்பவுமே யோகன் தான் டேரக்டரா இருக்காப்ல. 24 ஏஜ்ல ஜென் வந்து அங்க வேலை பார்த்து இருந்திருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல பிரச்சனையால இப்ப டேபிள் ஒர்க்கு வந்திருக்காங்க. யோகன் சொல்றாப்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நீங்க ஒருத்தரை கண்காணிக்கணும், அவர் கூட சேர்ந்து பழகி அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஜெனுக்கு அது பிடிக்கல. ஒருத்தர் ஏமாத்தி அவங்க கூட பழகி இதெல்லாமே கண்டுபிடிக்கணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன தவிர இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்லி இந்த வேலையை பண்ண சொல்லாமன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் ஆனா அதுக்கு யோகன் சொல்றாங்க, இங்க நிறைய பேர் இருக்காங்க, டேலண்ட் ஆனவங்களும் இருக்காங்க. பட் ஆனா நீ தான் அழகா இருக்க, அதுவும் சின்ன வயசுல இருக்க, உன்னை பார்த்தா அவன் மயங்கத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி யோகன் சொன்ன ஆள் யாரு? ஜென் வந்து யாரை மயக்கணும்னா வேற யாருமே இல்ல, லியோட அப்பாவான பேட்ரிக் தான். பேட்ரிக் வந்து அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஒரு பிளாக் ஏஜென்டா இருக்காங்க, சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரின்னு சொல்லலாம். அவருக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு யோகனுக்கு தெரியும். யோகன் அவங்களோட ஃபைல ஜென்ட்ட கொடுக்குறாங்க. ஜென் வந்து அவங்களோட இடத்துல வந்து பாக்குறாங்க அவங்களோட போட்டோவை. நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு பேட்ரிக்கை காட்டுறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா சாய்மோன் நிக்கிறாப்ல. அவருமே ஒரு எக்ஸ் ஏஜென்ட் தான் போல. இப்போ ரெண்டு பேருமே ஏஜென்டா இருக்காங்க. யோகனை தான் பார்க்க போறாங்க. அவங்களோட கேஸ்ல என்ன முன்னேற்றம் இருக்கு அதெல்லாம் பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக போறாங்க. அவங்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஜென்னுமே போறாங்க. பேட்ரிக் ஜென்னையே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா ஜென் எதுவுமே கண்டுக்காத மாதிரி வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை அவ்வளவு ஈஸியா இருக்காது போலங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் யோகன் ஜென்ட்ட சொன்னதை நமக்கு காட்டுறாங்க. பேட்ரிக்கும் சாய்மனும் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க கேஸ்ல உள்ள முன்னேற்றம் அதை பத்திலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை இப்ப நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியா மாத்திட்டேன். அடிக்கடி வருவாங்க. நீ போயிட்டு அவங்களை எப்படியாவது ஏமாத்தி பேட்ரிக் உன்னோட வழி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே நமக்கு வெளில காட்டினீங்கன்னா பேட்ரிக்கும் சாய்மனும் வராங்க. அவங்க வந்த நியூஸை வந்து ஜெனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஜென்னுமே எப்பவும் போல வராங்க. சாதாரணமா அவங்க முன்னாடி ஃபைல தூக்கிட்டு வர மாதிரி வராங்க. அதை பேட்ரிக்குமே நோட் பண்றாங்க. ஜென்னை பிடிச்சிருச்சு போல பேட்ரிக்கு. திரும்பி பாக்குறாங்க. சாய்மனு என்னன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அங்க ஒரு வெண்டிலேட்டர் மிஷின் இருக்கு. அங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க ஜென். அவங்கள பார்த்தோன்னா பேட்ரிக் பின்னாடியே போறாப்ல. டக்குன்னு வந்து ஜென்னுமே அப்படியே நவுந்து போயிடறாங்க. சாய்மனு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி போயிடறாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பேட்ரிக்கும் சாய்மனும் வருவாங்க. இந்த மாதிரி பல மாசம் ஓடிட்டு இருக்கு. பேட்ரிக் அடிக்கடி ஜென்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா ஜென் எதுவுமே கண்டுக்கல. அப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு யோகனை பாக்குறாங்க. யோகன் வந்து எப்படியாவது இவனை கவுக்கணுமே, கீழே அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு நான் சாய்மன்ட்ட தனியா பேசணும், நீ கீழே போங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சாய்மனு எனக்கும் பேட்ரிக்குள்ள எந்த ஒரு சீக்கிரட்டுமே இருக்கக்கூடாது சார், அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்க. அவன் சொல்லக்கூடாது, பேட்ரிக் கீழே தான் வந்து சாய்மன் வேலை பாக்குறாப்ல, அசிஸ்டன்ட் மாதிரி சொல்லலாம். அதுக்கு யோகனுமே என்ன எடுத்து பேசுறியா, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேட்ரிக்கை கீழே போக சொல்லிடுறாரு. அப்புறம் சாய்மனு யோகன்ட்ட கேட்கறாங்க, என்ன சார் இப்ப நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு யோகனும் வேற ஒன்றும் இல்ல, போன வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட் ஃபுல்லா எழுதி வச்சுட்டு போயிடுன்னு சொல்றாரு. அப்புறம் யோகன் போயிடறான். சாய்மன் திட்டுறான், இது எழுத ஆரம்பிச்சு நான் எத்தனை நாள் உட்காந்து எழுதுறது, இதை போய் ஏன்ட்ட கொடுக்குறானுங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் பேட்ரிக்குமே கீழே வந்துட்டு இருக்காப்ல. வெண்டிலேட்டர் பக்கத்துல ஜென் நிக்கிறத பாக்குறாங்க. கையில சேஞ்ச் வச்சிருக்காங்க. அது வந்து ஜென்னோட காதலையுமே கேக்குது. பட் ஆனா சேஞ்ச பாக்கெட்லயே வச்சுட்டு வெண்டிலேட்டர் பக்கத்துல போறாங்க. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. ஜென் வந்து சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு பேட்ரிக்குமே ஹாய் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஜென்னுமே நம்ம எப்பயாவது மீட் பண்ணிருக்கோமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பேட்ரிக் சொல்றாரு, நான் அடிக்கடி உங்களை இங்க பாத்துருக்கேங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்கா, என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஜென்னுமே அவங்களோட சேஞ்சை போட்டு ஒரு காஃபி ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஜென்னே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நான் ஜென்னு இந்த மாதிரி டேபிள் ஒர்க்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பேட்ரிக் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், நான் ஃபீல்டு ஒர்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேட்ரிக் சாய்மனுமே வராங்க. அந்த ரிப்போர்ட் வந்து அப்படியே நமக்கு ஜென்னுக்கு கொடுக்குறாங்க. மூணு பேரும் அப்படியே லிஃப்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. சாய்மன் கேட்கிறாப்ல, ஏமா சின்ன பொண்ணு நீ எந்த ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜென்னுமே தம்பி 5th ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்புறம் 5th ஃப்ளோரும் போது பேட்ரிக் என்ன நினைச்சாலும் தெரியல, அவங்க ஃபைல வாங்கிக்கிறான். சாய்மன் சொல்லிட்டு நீ மேல போய் ரிப்போர்ட் விடு, நான் அப்புறம் உன்னை பாக்கணும்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் போறாங்க. பேட்ரிக்கோட பேக்கெட்ல சில்லறை காசு அப்படியே ஆடிட்டே இருக்கு. ஜெனுமே அதை காதல வாங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. இல்ல நீங்க அன்னைக்கு காஃபி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே காயின் எடுத்து காட்டுறான். ஜெனுமே வெண்டிலேட்டர் கீழே தானே இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கீழே போறாங்க. அப்படியே வேற ஒரு நாள் காட்டுறாங்க. சாய்மன் கேட்கிறப்பல, என்னமா நாங்க போறப்ப மட்டுமே நீ வர மாதிரி தெரியுது, இந்த ஃபைல் வேற உனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு போல, அடிக்கடி சாட்டே கொடுக்குறேன்னு சொல்றான். அதுக்கு ஜென்னு சொல்றாங்க, ஆமா தம்பி இப்ப நம்ம லெஃப்ட்டுக்குள்ளார போலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு சாய்மன் சொல்றான், என்னமா நீ இப்படி பேசுற, ஒரு மரியாதை இல்லையா பெரிய மனுஷனுக்குலாம் சொல்லிட்டு கேட்கறான். நான் ஃபீல்டு ஒர்க்ல 57வது ரேங்க் தெரியுமா, நீ என்ன போய் இப்படி மரியாதை குறைவா பேசியிருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜெனுமே மரியாதை கொடுக்கறதுனா ரேங்க் பத்து தானா, அப்ப நான் 54ன்னு சொல்றாங்க. அதுக்கு சாய்மனுக்குமே ஒண்ணுமே சொல்ல முடியல, அப்படியே நெஞ்சில கை வச்சுக்கிறான். உண்மைதானான்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் ஒன்னும் சொல்ல முடியல, சாய்மனும் போயிடுறான். பேட்ரிக்கும் ஜென்னுமே ரெண்டு பேரும் வெண்டிலேட்டர் பக்கத்துல போறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் போல நல்லா தான் பேசுறாங்க. டக்குன்னு பேட்ரிக் கேட்கறான், இதெல்லாம் பண்ண சொன்னது யோகன் தானு சொல்லிட்டு. அதுக்கு ஜென் கொஞ்சம் அதிர்ச்சியாரா, ஆனா திருப்பி சொல்றா, இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு. அதுக்கு பேட்ரிக்கும் சொல்றான், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு. என்னடா அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி உண்மையை சொன்னீங்களே நமக்கும் தோணுது அந்த இடத்துல. அப்புறம் ஜென் கேட்கறான், உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. பேட்ரிக் சொல்றான், நீ எப்ப பார்த்தாலும் ஃபைல்ஸ் எடுத்து தருவில்ல, அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படியே எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சிருவேன், என்ன பார்த்தோன்னு திருப்பி எடுத்துட்டு வருவேன்னு சொல்றான். அது உண்மைதான், அவங்க அதை மறந்துட்டாங்க போல. அப்புறம் யோகன் வெளில போறதுக்கு கீழே வராப்புல. வெண்டிலேட்டர் பக்கத்துல பேட்ரிக்கும் ஜென்னு இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே அவ கரெக்ட் பண்ணிட்டா போல அப்படி மனசுல யோசிக்கிறான்.
அப்புறம் இங்க ஜென் சொல்றாங்க என்னோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, நான் போய் யோகன்ட்ட சொல்றாங்க. அதுக்கு பேட்ரிக் சொல்றா, நீ அவன்கிட்ட போய் சொல்லாத, நீ என்கிட்ட நல்லா பழகுற மாதிரி பழகு, அவன் அதை நம்பிட்டுன்னு சொல்றான். யோகன் வந்து எல்லாருமே பயமுத்துவாரு, அவர் சொல்றபடி எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்ப்பாரு. அதுவும் இல்லாம அவர் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பாரு அவரோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக சொல்றான். நான் சொல்றது கேளு, இப்ப எதையுமே அவன்கிட்ட சொல்லாதுன்னு சொல்றான் பேட்ரிக். அப்புறம் 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு வராங்க. பேட்ரிக் கேட்கிறான், உனக்கு இந்த மிஷன்ல என்ன ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜேனுமே சொல்றா, எனக்கு காஃபி சுத்தமா பிடிக்காது, ஆனா உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த கேவலமான காஃபி எனக்கு குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு பேட்ரிக் சொல்றான், உண்மையை சொன்னா எனக்குமே இந்த காஃபி பிடிக்கல, எனக்கும் பேசிக்கா காஃபி பிடிக்காதுன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் போல சிரிச்சுக்கிறாங்க. வேற வழி இல்ல, இங்க இதுதானே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பேட்ரிக் சொல்றான், எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம போலாமான்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பேட்ரிக் அறிமுகப்படுத்துறது தான் இந்த கிங் போர்க் ஃப்ரை. இப்ப ஜென் நடத்திட்டு இருக்காங்களா போர்க் ஃப்ரை ரெசிபி, அதுதான் அது. அங்க சர்வர் எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் ஜென் கேக்குறாங்க, இவ்வளவு சாப்பிடணுமா, ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பேட்ரிக் அறிமுகப்படுத்துறான், இதுக்கு பேர் தான் போர்க் ஃப்ரை, ரொம்பவே சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு சொல்றான். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே பேசிக்கிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க சாய்மனும் டைம் ஆயிடுச்சு சார்ங்கிற மாதிரி பேட்ரிக்கை கை காட்டுறான். ஜேனுமே இதோ வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே லைட்டா கை காட்டுறாங்க. இங்க சாய்மன் அவங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிறத பார்த்து கொஞ்சம் போல சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பேட்ரிக் போறப்ப சொல்றான், நீங்க இந்த மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டாங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்க ரொம்பவே நல்லா பண்ணீங்க, இந்த மிஷின் இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நம்ம 2 பேரும் நல்லா பழகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்புறம் யோகன் ஜென்னை கூப்பிடுறான். ஜென் வந்ததுக்கு அப்புறம் பேட்ரிக் பத்தி நீ என்ன நினைக்கிற, அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டியான்னு சொல்லி கேட்கறான். அவன் நம்மளாமா நல்லவனான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜென்னுமே அவன் கூட இருந்த நினைவுகள் எல்லாமே நினைச்சு பாக்குறான். அவன் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி மைண்ட்ல யோசிக்கிறான். பட் ஆனா யோகனை பார்த்துட்டு, சார் இன்னும் அவங்க கூட பழகல, ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் நான் பேசிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் போல இன்னும் ஆழ்ந்து நான் இன்னும் எதுவுமே பழகலன்னு சொல்றாங்க. அதுக்கு யோகனுமே சரி ஓகே நல்லா பண்ற, சீக்கிரம் முயற்சி பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஜென் நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குற யாரும் இல்ல. அப்புறம் டக்குன்னு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பேட்ரிக் தான். விண்டோ கதவு தட்டுறான். பேட்ரிக் நீ என்ன பண்ற, அதுவும் 5வது மாடியில இருக்க, கீழே விழுந்துட்டுன்னா என்ன பண்றதுன்னு டக்குன்னு கதவு திறந்து பாக்குறான். அவன் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். பேட்ரிக்கை அதிர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்கா. பேட்ரிக் சொல்றான் விண்டோ டெலிவரின்னு சொல்லிட்டு போர்க் ஃப்ரை வாங்கி வந்திருக்கான் போல, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படி வந்தங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜென்னுமே உன்னால பறக்க முடியுமா, இதான் உன்னோட சீக்கிரட்டாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு பேட்ரிக் ஆமான்னு சொல்றான். அப்புறம் ஜென் போர்க் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டுட்டு விண்டோ பக்கத்துல தூக்கி போட போறா. அந்த டைம்ல கண்ணாடியை கட்டிட்டு பாக்குறா. தூரத்துல டவர் மேல உட்காந்துட்டு இருக்கிற பேட்ரிக்கு தெரியுது. அவன் சிரிச்சுக்கிட்டே அவனோட சாப்பாடை சாப்பிட்டு இருக்கான். இங்க ஜென்னுமே அதை பார்த்து சந்தோஷமா இருக்கா. அப்புறம் சாய்மனும் பேட்ரிக் 2 பேருமே ஷூட்டிங் ட்ரைனிங்ல இருக்காங்க. சாய்மன் சுடுற எதுவுமே பாயிண்ட்ல போய் படல, ஆனா பேட்ரிக் சுடுற எல்லாமே பாயிண்டர்ல லெஃப்ட் ஷோல்டர்ல போய் சுடுது. அவன் சுட்டு 5-6 குண்டுமே அங்கதான் போய் விழுந்திருக்கு. சாய்மன் கேட்கறான், எப்படி சார் இதெல்லாம் பண்றீங்க, அதுவும் இல்லாம ஏன் அங்கேயே போய் சுடுறீங்கன்னு கேட்கறான். அது பேட்ரிக் சொல்றான், அது ஒரு ட்ரைனிங், அங்க சுட்டாதான் யாருமே சீக்கிரம் சாக மாட்டாங்க, நம்ம சீக்கிரம் போய் காப்பாத்தணும்னா அவங்க பொழைச்சுப்பாங்கன்னு சொல்றான். இதுல இருந்து அவனுக்கு யாரையுமே கொலை பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்ப ஜென் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பேட்ரிக் வரான். ஜென் கேட்கறா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றான். பேட்ரிக் கேட்கறான், நான் வந்ததுக்கு நீ சர்ப்ரைஸ் ஆகலையான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜென் சொல்றா, நீங்க வர எனக்கு முதல்ல தெரியும்னு சொல்லிட்டு. அதுக்கு பேட்ரிக்குமே கொஞ்சம் போல சேட் ஆயிடுறான், அமைதியா இருக்கான். அதுக்கு ஜென் கொஞ்சம் போல சிரிச்சுட்டு, நீ கீழே ஷூட் பண்ற சவுண்ட் எனக்கு கேட்டுது, அதனாலதான் நீங்க வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றா. ஏன்னா ஷூட் பண்ணது கிரவுண்ட் ஃப்ளோர்ல, உனக்கு எப்படி கேட்டுச்சுன்னு கேட்கறான். அதுக்கு ஜென் சொல்றான், எனக்கு நல்லாவே கேட்கும், ரொம்பவே நல்லாவே கேட்கும்னு சொல்றா. நீ இன்னும் நம்பலையான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா. பேட்ரிக்கோட கையை எடுத்து அவன் நெஞ்சில வைக்கிறா. அவனோட ஹார்ட் பீட் அப்படியே காதுல வாங்கி கையை வச்சு டேபிள்ல தட்டுறா. அந்த ஹார்ட் பீட்டுக்கு ஏத்த மாதிரி ரிதம் கொடுக்குது. பேட்ரிக் கை மேல ஜென் கை வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு ஜென்மே அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது, நான் வந்து போறேன்னு சொல்றா. அதுக்கு பேட்ரிக்குமே நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கிஸ் பண்ணிடுறான். அந்த டைம்ல எமோஷன்ல அவனுக்குமே ஃப்ளோட் ஆகுது, அப்படியே அந்தரத்துல இருக்கான். அப்படியே 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அப்புறம் திருப்பி யோகன் ஜென்னை கூப்பிடுறாங்க. அதே கேள்விதான் கேட்கறாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டியா, லவ்வரெல்லாம் ஆயிட்டியான்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜென், நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் சார் இருக்கோம், லவ்வர்லாம் அவளுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு யோகனும், நீ நல்லா பண்ணிருக்க, இதோட அந்த அசைன்மெண்ட் முடிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு ஜென்னுமே என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்புறம் அவங்களோட டேபிள்ல வந்து உட்காடுறாங்க. அப்பதான் சைட்ல பாக்குறாங்க, அவங்களோட கண்ணாடி கட்டிட்டு பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருக்கு. அப்புறம் வெண்டிலேட்டர் பக்கத்துல போய் பாக்குறாங்க, அங்கேயுமே ஒரு கேமரா இருக்கு. இவங்களோட ஸ்கேனிங் ஐயை பயன்படுத்தி பாக்குறாங்க. அப்பதான் அங்க கேமரா இருக்குது தெரியுது. அப்புறம் இங்கேருந்து டேரக்டா யோகன் ரூமுக்கு போறாங்க, இந்த மாதிரி கேமரா இருக்குன்னு சொல்றதுக்கு. பட் ஆனா அவர் தான் அந்த கேமராவை வச்சிருக்காரு. அங்க நடந்த எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பேட்ரிக்கு ஜென்னு நம்மளை கண்காணிக்க தான் வந்திருக்கா, சொன்னது யோகன் தான் சொல்லிட்டோம். அப்புறம் யோகன் ஜென்னு 2 பேருமே கிஸ் பண்ணது, அவங்களுக்கு பறக்க சக்தி இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஜென் கொஞ்சம் போல கோவப்பட்டு பேசுறாங்க. சார் நீங்க என்கிட்ட 2 ஆப்ரேஷன் கொடுத்தீங்க, ஒன்னு பேட்ரிக் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, இன்னொன்னு அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு, இப்ப ஏன் சார் நீங்க இதெல்லாமே பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு யோகனுமே கொஞ்சம் போல பொறுமையா தான் ஆரம்பிக்கிறாரு. அவனை ஒரு பெரிய அசைன்மெண்ட் அனுப்பணும், அதுக்காக தான் அவன் கரெக்டானவனான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நீ உன்னோட அசைன்மெண்ட்ல ஃபெயில் ஆயிருக்க, புரோட்டோகாலை மீறி நீ அவன் கூட பழகி இருக்க, அதுவும் இல்லாம நீ அதை மென்ஷன் பண்ணல என்கிட்ட. புரோட்டோகால் படி நான் உன்னை இங்கேருந்து வெளில துரத்திருக்கணும், ஆனா நீ இப்ப போய் ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறாரு. அப்புறம் பேட்ரிக் வந்து ஷூட்டிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே சாய்மனும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பேட்ரிக் கிட்ட சொல்றாங்க, உங்களை யோகன் மீட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டல, அப்படியே வாய்ஸ் ஓவர்லயே சொல்றாங்க, பேட்ரிக் இது ஒரு பெரிய மிஷன், உன்னால மட்டும் தான் பண்ண முடியும், ஒழுங்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறாங்க பேட்ரிக் வந்து ஜென்னை வந்து பாத்துட்டு போற மாதிரிலாம்.
அப்படியே நமக்கு ஜென்னோட வாழ்க்கையை ஒரு 10 நாள் காட்டுறாங்க. அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல சொல்றாங்க, அவனுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன், அவனை பார்க்கவே முடியல, அவனை பார்க்காம இருந்தது வரையும் 10 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் ஒன்று வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியனோட லீடர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை யோகனோட அசிஸ்டன்ட் வந்து யோகன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸ் பூரா எல்லாமே பரபரப்பாக்குறாங்க, நியூஸ்ல எல்லாமே வருது, நார்த் கொரியன் பிரசிடென்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு யோகனுமே அவர் பிடிச்சிருந்த சிகரெட்டை வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வைக்கிறாரு, அந்த நெஞ்சு வலின்னு போட்டிருந்த இடத்துல. இவன் நெஞ்சு வலியால எப்படி இறந்திருக்க முடியும், சுட்டு கொண்டதான் நியூஸ்ல வரணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரு தான் அந்த மிஷனுக்கு அனுப்பியிருப்பார் போல பேட்ரிக்க. பட் ஆனா இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்கிற மாதிரி வரதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். இவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. பேட்ரிக் இதை பண்ணதுக்கு அப்புறம் நார்த் கொரியாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா பேட்ரிக் வந்து ஒரு தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டம் கட்டி அனுப்பி விடலான்ட்டு. பட் ஆனா இன்னுமே பேட்ரிக்கை காணுங்கிறதுனால இன்னும் ஒரு சில ஆபீசர்ஸ் எல்லாம் பேசுறான், இந்த மாதிரி பேட்ரிக் காணா போயிட்டான், அவன் தான் தனியா போயிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க, அந்த பிரசிடென்ட் கொண்டு இருக்கான்னு சொல்றாரு. நார்த் கொரியாவுக்கு இந்த நேஷனல் செக்யூரிட்டி தான் போனான்னு தெரிஞ்சா தப்பாயிடும், அவனை ஒரு தேச துரோகின்னு முடிவு பண்ணிடலான்னு சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல உள்ள ஆபீசர்ஸும் சொல்றாங்க, எப்படி சார் ஒரு மேல் அதிகாரியோட உரிமை எல்லாமே அவன் போக முடியும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு யோகனுமே கொஞ்சம் கடுப்பாய் 2-3 வார்த்தையில திட்டிட்டு அவனை ஒரு தேச துரோகின்னு முடிவு பண்ணியாச்சு, எல்லா ஆபீசர்ஸும் போங்க, எல்லாருமே அவனை போய் தேடுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஜென் அவங்களோட வீட்டுல காட்டுறாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளில. பேட்ரிக்கை பார்க்க முடியலன்னு கொஞ்சம் போல அப்படியே வருத்தப்பட்டு இருக்காங்க. வெளில பாத்தீங்கன்னா மின்னல் அடிக்குது, அந்த டைம்ல ஏதோ ஒரு ஷேடோ தெரியுது. சரி என்னன்னு கதவு திறந்துட்டு பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா பேட்ரிக் இருக்கான். ஜென்னு நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பேட்ரிக் சொல்றான், என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்றான். அப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஆப்போசிட் பில்டிங்ல காட்டுறாங்க, ஸ்னைப்பர்ஸ் எல்லாருமே அவங்களை குறி வச்சிட்டு இருக்காங்க, கீழே போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. அதோட இந்த எபிசோட கட் பண்றாங்க. அடுத்த எபிசோட்ல முன்னாடி நடந்தது எல்லாமே விட்டுட்டு அப்படியே நமக்கு சாய்மனோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நேஷனல் செக்யூரிட்டியில சேர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறத பத்தி. இது கொஞ்சம் போல லேக் ஆகும், அதனால என்ன நடந்ததுங்கிறது நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சாய்மன் வந்து நேஷனல் செக்யூரிட்டியில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர்ட்ட வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த கேங்ஸ்டர்ல இருக்குமே சாய்மனுக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு தெரியும். அதனால எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் யாராவது பெரிய ஆளை வந்து போட்டு தரணும் அப்படிங்கிறப்போ இவனை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் சாய்மன் ஒரு பாருக்கு போறான். இந்த பாரை வந்து தன்னோட பாஸ்க்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்றான். அவனுமே இவன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு அவனுமே எழுதி வச்சிடறான். அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறப்போ அவன் மிரட்டினால ஒருத்தன் அவனே தன்னோட பாஸை வந்து மிரட்டி இருக்கதை பாக்குறான். தன்னோட பாஸ் கிட்ட அவனை கொல்லுட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். பட் ஆனா அந்த பாஸ்க்குமே வேணான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நமக்குமே அவர் தான் பாஸுங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா சாய்மனுக்கு அது பிடிக்கல, ஏன்னா அவன் ஒரு கெட்டவன், சாய்மனோட பாஸ் வந்து நல்லவங்கிற மாதிரி அவன்கிட்ட ஏமாத்திட்டு இருப்பான். ஸோ அதனால சாய்மன் இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வேலை பார்க்க கூடாது நவுந்து வந்துருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய பண கஷ்டம் இருக்கும், ஒரு ஹோட்டல்ல ரொம்ப நாள் தங்கிட்டு இருப்பான். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே சாய்மனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தனும் சாய்மனோட பாஸுமே வராங்க. ஒரு பாருக்கு வந்து 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாய்மனுக்கு கீழே வேலை பார்க்குறவன் வந்து 2 பேருக்குமே சரக்கு ஊற்றி கொடுக்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேர் பேசினா எல்லாமே பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்களுமே ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் மயக்கமாயிடுறாங்க. அங்க என்ன நடந்திருக்கும்னா, சாய்மன் போய் ஒருத்தனை மிரட்டி இருப்பான்ல, அவன் வந்து சாய்மனுக்கு கீழே வேலை பார்க்குறவனுக்கு காசு கொடுத்துருப்பான். ஸோ அதனால சாய்மனோட பாஸுமே இருந்தா பிரச்சனை தான் நமக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குமே பாய்சன் வச்சிருவான், சாய்மனுக்கும் பாய்சன் வச்சிருவான். அந்த இடத்துக்கு சாய்மன் மிரட்டினவன் வந்துருவான். அவனோட ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு, உன்னை கொல்லணும்னா அடிச்சாலும் கொல்ல முடியாது போல, உன்னை தண்ணியில முழுக வச்சு உன்னோட மூச்சை அடக்கி உன்னை சாவடிக்க முடியும் தான் அவன் அசிஸ்டன்ட் சொன்னான், அதனால கார்ல ஃபுல்லா கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவனை கார்ல கட்டுறாங்க. பக்கத்துலேயே அவனோட பாஸையும் கட்டுறாங்க. 2 பேருமே தண்ணியில தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் சாய்மன் தண்ணியில போய் முழுகிறான். பக்கத்துல அவனோட பாஸுமே கிடக்குறான். ரொம்ப நேரம் அவனோட மூச்சை கட்டுப்படுத்த முடியல. டக்குன்னு கையில போட்டிருந்த விலங்க கையை உடச்சே வெளில எடுக்கிறான். அப்புறம் இங்க பாருக்கு வரான். அவனை ஏமாத்தின எல்லாரையுமே போட்டு தள்ளுறான். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கீழே வந்துட்டு கெஞ்சுறான், விட்டுருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு சாய்மனும் போறான். டக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் தேங்க்யூ பாஸ்ங்கிற மாதிரி சொல்றான். சாய்மனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, நமக்கே துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் வாயில விலங்க விட்டு இழுத்துறான். அவன் வாய் கிஞ்சிடுது. அப்புறம் அந்த சீன் கட்டாயி இந்த அசிஸ்டன்ட் கொஞ்சம் போல பெரிய ஆள் ஆயிட்டான் போல. அவன் தான் இந்த கதையை எல்லாத்தையுமே யோகனுக்கு சொல்லியிருக்கான். யோகனுமே கை தட்டுறான். நீ இந்த கதையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ஒழுங்கா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிடுறான். அப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு காட்டுறாங்க, சாய்மன் அந்த ஹோட்டல்லே தான் இருக்கான். அப்புறம் அங்கே ஒரு பொண்ணையும் பார்க்குறான். அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து காஃபிலாம் எடுத்து வந்து கொடுக்குறவங்க. ஃபோன் பண்ணால் டோர் டெலிவரி பண்ணுவாங்க, அப்படியே எல்லாருக்குமே ஊற்றி கொடுப்பாங்க. அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு டிக்கெட் வாங்கணும்னா அவங்க கூட வந்து நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்களாம். எஸ், அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரின்னு சொல்லலாம். சாய்மனுக்கு அவங்க மேலே ஏதோ ஒரு விஷயம் தோணுது, லைட்டாக பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் சாய்மனுக்குமே ஹோட்டலில் ரெண்ட் கட்டணும்ல, அதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கார் முன்னாடி போய் நிற்கிறான். டக்குன்னு அவனை வந்து இடிக்கிறாங்க. கார்லேருந்து இறங்கி வந்து அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் தூக்க ட்ரை பண்றாங்க. சாய்மனும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு என்கிட்ட காசு மட்டும் கொடுத்துருப்போன்னு சொல்றாங்க. அப்புறம் அவனும் பயந்து போய் காசை கொடுத்துட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்றப்போ அந்த காரக்காரன் நிறுத்தாமலே ஓடிடுறான். பின்னாடியே ஓடிட்டு இருக்கான் சாய்மனும். பின்னாடியே ஓடிட்டு இருக்கான், வழி தவறி எங்கேயோ போயிடுறான். அப்புறம் அங்கே ஜோனோட அம்மா காஃபி டெலிவரி பண்றதுக்காக வராங்க. அவங்க பேர் நம்ம ஜெனின்னு சொல்லலாம். ஜெனி சாய்மனை பார்த்தோன்னா, இங்க என்ன பண்றீங்க, உங்களை ஹோட்டல்ல நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு சாய்மனும் ஹோட்டலுக்கு போகணும், வழி தெரியலங்கிற மாதிரி சொல்றான். ஜெனியும் அங்கே ஒரு சர்ச் தெரியுது பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே போங்க, நீங்க கரெக்டாக அந்த ரூட்டுக்கு போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இவனுமே கொஞ்சம் போல அந்த சர்ச்சை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். உள்ளார போயிட்டே இருக்கான். பக்கத்தில் பார்த்தா வேற ஒரு சர்ச் தெரியுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சர்ச் தெரியுது. இவன் ரொம்ப குழப்பமாயிடறான். நடுவில் ஒரு இடத்துல நின்றுட்டு அழ ஆரம்பிச்சிடறான். என்னால் எதுவுமே முடியல, என்னால் யாருக்குமே பயன் இல்லைங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கான்.
அப்புறம் திருப்பி ஜெனி அந்த பக்கம் வராங்க. இவன் கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கான். என்னையா நீ இன்னும் வீட்டுக்கு போலையாங்கிற மாதிரி கேட்கறாங்க. இவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல, திருப்பி அழ ஆரம்பிச்சிடறான். எனக்கு ஹோட்டல் போறதுக்கு வழி தெரியலங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அவங்களே கொண்டு போய் விடுறாங்க. அப்புறம் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சாய்மனுக்கு வந்து ஜெனியை பாக்குறப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காஃபி ஷாப்புக்கு போன் பண்ணி ஹோட்டலுக்கு காஃபி வர வைக்கிறான். பட் ஆனா வரதுக்கு முன்னாடி மீசா தாடிலாம் ஷேவ் பண்ணிக்கிறான். ஹோட்டல் ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வைக்கிறான். பட் ஆனா வந்த ஆள் யாரும் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு வந்திருக்கு அதே ஷாப்ல இருந்து. அந்த பொண்ணு டீ ஊத்தி குடுக்குது. தனக்கு ஊத்திக்கலாமான்னு கேக்குது. ஊத்திக்கோங்கிற மாதிரி சொல்றான். 2 பேர் குடிக்கிறாங்க. டக்குன்னு வெளில வந்துடுறாங்க. அந்த பேர் இன்னும் 2 பொண்ணுங்க வருது. அதுங்களும் ஊத்திக்கலாமான்னு கேக்குது. அதுங்களும் ஊத்திக்குது, குடிக்குது, அப்புறம் போயிடுது. அப்புறம் 4வது வாட்டி தான் ஜெனி வராங்க. அவங்களுமே ஊத்தி கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு கப்பு ஊத்திக்கோங்கன்னு சொல்லி சாய்மன் சொல்றான். குடிச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் போல பேசிட்டு இருக்கான். அவங்களுமே பேசுறாங்க. இந்த நாவல்ஸ் பத்தி எல்லாம் பேசுறான். அதுக்கு ஜெனி ஆனா நான் பெருசா நாவல்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் டக்குன்னு ஜெனி கிளம்ப பாக்குறாங்க. அதுக்கு சாய்மன் சொல்றான் எனக்கு ஒரு டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜெனியுமே நீங்களும் எல்லாரும் மாரி போலதான்னு சொல்லிட்டு அவங்க காசு கேட்கறாங்க. அதுக்கு சாய்மனும் காசை கொடுத்துட்டு இல்ல நான் உங்ககிட்ட பேசணும், வேற எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜெனியும் பேசணுமா, இதுக்கெல்லாம் நான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் வெளில உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்கறாங்க, நீ தானே அந்த 408 ரூமுக்கு போனேன், ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு கேட்கறா. அதுக்கு ஜெனியுமே அவன் சும்மா நாவல்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான். அப்புறம் டிக்கெட் வேணும்னு சொன்னான். எதுக்குன்னு கேட்டேன். சும்மா பேசுறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இப்படி பேசுற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றா 408 ரூமுக்கு என்னையும் சேர்த்து இன்னொரு 3 பொண்ணுங்க போனாங்க. பட் ஆனா அவங்க எல்லாருமே டக்குன்னு வெளில வந்துட்டாங்க. அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு போலங்கிற மாதிரி சொல்றா. ஜெனியும் கொஞ்சம் போல அப்படியே யோசிக்கிறா. அப்புறம் நிறைய நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 2 பேருமே ஜாலியா பேசுறாங்க, நல்லா தான் பழகுறாங்க 2 பேருமே. அப்புறம் சாய்மன் கொஞ்சம் வெளில போயிட்டு வரான். ஒரு ரூம்ல வந்து சவுண்ட் கேக்குது. அது ஜெனியோட வாய்ஸ் மாதிரி கேக்குது. உள்ளார காட்டினா ஜெனி தான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு பாட்டில உடச்சிட்டு எதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, குடிச்சு போட்டு இருக்காங்க போல. ஒருத்தனுக்கு தான் டிக்கெட்டுங்கிற மாதிரி கேட்டு 4 பேர் அங்க நிக்கிறாங்க. பக்கத்துல வந்தா கொண்டுருவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் யூனோலுமே போய் அதை தடுக்கிறது ட்ரை பண்ணிருக்கானோ. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேக்குது. யாரோ வந்து செவுத்த உடைக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய்மன் தான். அந்த செவுத்தையே ஃபுல்லா உடைச்சிட்டு வந்துடுறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் இங்க உள்ள பயலுமே அவ எங்க எல்லாரையுமே கொல்ல போறேன்னு சொன்னான்னு சொல்றான். அப்புறம் எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறான். போட்டு வெளுத்து தள்ளிடுறான். ஒரு ரூம்ல எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப சீன் போடும். அவளை கூப்பிட்டு வந்து அங்க பாதுகாப்புக்கு நிக்க வச்சிடறான். இது உள்ள இருந்து யாரும் வெளில வராம பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் சாய்மன் இங்க இந்த 4 பேரையும் அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவளுக்கு கூட்டு போயிருப்பாங்க, உடம்புல அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாய்மனுமே ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கறான் எப்படி இருக்காங்க அவங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அப்புறம் இந்த ரூம்ல அடிச்சு போட்டால 4 பேர், அதுல ஒருத்தன் ஏஞ்சி வெளில வர்றான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய்மனோட அசிஸ்டன்ட். இப்போ ஒருத்தன் கேங்ஸ்டரா இருக்கான்ல, அவனோட ஆள் போல. அவன்கிட்ட போய் சொல்றான். அவன் ஆளுங்க எல்லாருமே கூட்டு வந்துடுறான். சாய்மனுக்கும் தெரிஞ்சிருது வெளில 8 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. டக்குன்னு வெளில வரான். எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறான். பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஒருத்தன் வாயில குத்துறான், பல்லு வந்து அப்படியே கையில ஒட்டிக்குது. ஓல்டு பாயில ஒரு ஃபைட் ஒன்று நடக்கல, அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ஃபைட் நடக்குது. சாய்மனுக்கு டைமே இல்லை. அவனோட உடம்புல அடிப்பட்ட இடங்கள் ஹீல் ஆகிறதுக்கே டைம் கொடுக்காம எல்லாருமே அடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க வெளில காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட தான் இந்த அடியால் போய் சொல்லியிருக்கான். சுத்தி 7 பேர் இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் ஜன்னல் வழியா பாக்குறான். அவனோட ஆள் ஒருத்தன் வந்து கீழே வந்து விழுவுறத. அப்புறம் இந்த வெளில நிக்கிற பயலோல எல்லாரையுமே உள்ளர போய் சொல்லிட்டான். அப்பதான் நமக்கு தெரியுது ஒருத்தன் கீழே வந்து விழுந்தாலும் ஜன்னல்ல இருந்து அவன் வேற யாருமே இல்லை, சாய்மன் தான். இங்க கார்ல இருந்து லைட் அடிக்கிறான். சாய்மன் தான் அங்க கீழே விழுந்ததுன்னு பார்த்தோன்னே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல பக்கத்துல ஒரு கார் நிக்குது. அங்க யாரு கார் பாத்தீங்கன்னா யோகன் தான். யோகன் மிரரை கீழே இருக்கே. அங்க பக்கத்துல உள்ள அசிஸ்டன்ட் சொல்றான், இவன் தான் அந்த மாஸ்டர்னு சொல்லிட்டு. அவனுமே ஆமான்னு சொல்றான். அவன் எப்படி அடிக்கிறான்னு நாங்க பாக்கணும், உங்க ஆளுங்க எல்லாருமே வெளில கூப்பிடுன்னு சொல்றான். அவனுமே கூப்பிடுறான். எல்லாருமே வந்து சாய்மனை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவனால மட்டும் எவ்வளவு நேரம் தான் முடிக்க முடியும், அவனுக்கு டைமே இல்லை. அவன் உடம்புல அந்த காயங்கள்லாம் ஹீலே ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது. அவனுக்கு டைம் வேணும் ஃபர்ஸ்ட். அவன் ஓடிட்டே இருக்கான். அப்புறம் இங்க ஜெனியுமே ஷாப்புக்கு வராங்க. யாராவது ஃபோன் அடிச்சாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அவன் தான் ஃபோன் அடிச்சான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு ஓனருமே சொல்றாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, என் ஆள் ஹோட்டல் பக்கத்தில் நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க, அவனை தான் தேடி இருக்காங்க போலன்னு சொல்றா. அப்புறம் ஜெனியுமே ரொம்ப பயந்துட்டு அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போறா. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தப்பிச்சு சாய்மன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல யோகன் காரை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. டிரைவர் சீட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் தான். பேட்ரிக் கிட்ட யோகன் சொல்றாரு, உன் கண்ணாலே போய் செக் பண்ணு, அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மேட்டர் இல்ல, நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு அவன் கிடைச்சிருந்தான்னா நமக்கு ரொம்ப நல்ல பவர் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்புறம் ஜெனியுமே ஒரு இடத்துல சாய்மனை மீட் பண்ணிடுறாங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா 7 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஜெனி ஸ்கூட்டில உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாய்மன் வேணாங்கிறான். என்னாலதான் நீங்க மாட்டீங்க, என்னாலதானே உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஒழுங்கா ஏறுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சாய்மன் என்னால உன் உயிர் போயிடக்கூடாது, நீ ஒழுங்கா போங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அங்க எதுக்கு வர குரூப்புக்கு ஜெனி கை காட்டி இவனோட லவ்வர் தாங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் வேற வழியில சாய்மன் ஏறி போயிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் போல வீடியோவும் செஞ்சிருது. அந்த டைம்ல எதுக்கு ஒரு கார் வந்து அவங்களோட ஸ்கூட்டில மோதுது. ஜெனியோட தலை கீழே போய் மோதுற மாதிரி இருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா சாய்மன் அவனோட கையை பிடிச்சிக்கிறான். எதுவுமே அடிபடாத மாதிரி பாத்துக்கிறான். அப்புறம் அங்க கார்ல இருந்து முட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தால இப்போ ஒரு கேங்ஸ்டர் அவன் தான். அவன் வந்து திரும்பியும் சாய்மனை பாக்குறான். அப்புறம் அவன் கார்லயே ஏறி அவன் மூஞ்சிலே அடிக்கிறாங்க. காரோட சேர்ந்து சாய்மனும் பள்ளத்துல போய் விடுறாங்க. கார் வந்து இப்ப சாய்மனோட மேல இருக்கு. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கன் எடுத்துட்டு வந்து இவனை சுட பாக்குறான். மேல இருந்து வந்து யாரோ வந்து அந்த அசிஸ்டன்ட சுட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பேட்ரிக் தான். இவன் வந்து அவனை பாக்குறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது.
அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஜெனி தலையில ஒரு சின்ன ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டிருக்காங்க. பக்கத்துல உள்ள பாட்டிலாம் கேட்குறாங்க, நீ ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க, ரொம்ப நாளா இங்க இருக்க போல, உன்னை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஜெனியுமே அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அவளோட கதையை சொல்றா. சுத்திரும் எல்லா பாட்டியும் ஏஞ்சி உட்காந்துக்குங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் ஆகுது. யோகன் வந்து சாய்மன்ட்ட சொல்றாப்ல, நீ இதுக்கப்புறம் கேங்ஸ்டர் கிடையாது, உன் மேல இருந்த எல்லா வழக்கையுமே நான் தள்ளுபடி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் நாட்டுக்கு உழைக்கிறது தான் வேலை, ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணிருக்க, நீ இவனுக்கு கீழே தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பேட்ரிக்கை காட்டுறாங்க. யோகன் வந்து பேட்ரிக்கு ஒரு கோட் சொல்லி தான் கூப்பிட்டுறாங்க. அந்த மாதிரி உனக்குமே ஒரு கோட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்றாங்க. இந்த கோட் நேம் வச்சு தான் நீங்க 2 பேரும் பேசிக்கணும், உங்களோட ரியல் நேம் உங்க 2 பேருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் பேட்ரிக் கண்டுக்காம, என் பேர் பேட்ரிக், நீ என்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பழகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க. பேட்ரிக் இந்த மாதிரி பண்றது யோகனுக்கு பிடிக்காது. பட் ஆனா பேட்ரிக் இந்த மாதிரி ஒரு டைப் தான், அவனுக்கு கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே உண்மையா இருக்கும்னு நினைக்கிற ஒரு டைப். அப்புறம் அடுத்து சாய்மன் பண்ற வேலை என்னன்னா, காஃபி ஷாப் போறான், ஜெனி இருக்கிற காஃபி ஷாப்க்கு. அங்க போயிட்டு சொல்றான், எனக்கு ஜெனி கையால ஒரு காஃபி வேணும்னு சொல்றான். அங்க ஜெனியுமே திரும்பி பாக்குறாங்க. 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் மிச்சம் உள்ள எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.